ஹலோ வெல்கம் டு ரஞ்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா நல்ல ஒரு முடி வளர்றதுக்கான ஒரு ஆயில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய பொருள் தான் வந்து ஆலோவேரா. இந்த ஆலோவேராவில் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து முடி வளரக்கூடிய ஒரு தன்மை வந்து ஆலோவேராக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, இ, மல்டி வைட்டமின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது தலைமுடியை வளர்கிறதுக்கும் நல்ல தலைமுடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான அருமருந்து தான் நம்மளோட ஆலோவேரா. ஆலோவேரா சைடில் உள்ள முள்ளெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஆலோவேரா வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஆலோவேரா நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். நல்லா சூப்பராக அழகாக இந்த ஆலோவேரா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முட்கள் எல்லாம் நம்ம கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சாச்சு, சைடில் போட்டுக்கிட்டால் அது நமக்கு தேவையில்லாதது, அது வந்து ஒமிட்டட் பார்ட்ஸு. இப்போ நம்ம இந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஜெல் தான் நமக்கு ரொம்ப தேவையானது. நம்ம தோலோடவே அந்த ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான கற்றாழையை யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிசு தன்மை தான் வந்து நமக்கு வந்து முடி வளர்கிறதுக்கு நல்லா ஊக்குவிக்குது. அதனால அந்த பிசு தன்மையெல்லாம் நம்ம கழுவ வேண்டாம், அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அந்த ஜஸ்ட் நம்ம ஆயில் மட்டும் தான் கன்சூம் பண்ண போகிறோம். இந்த ஆலோவேராவை நம்ம தூக்கி போட்டு தான் போகிறோம். இது வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் வழுக்கம் பார்த்து பதமாக கட் பண்ணுங்க. குட்டி குட்டி பீசஸாக அழகாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஆலோவேரா ஜெல் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு கிளாஸி ஃபினிஷோட சூப்பராக இருக்குது. ஆலோவேரா ஜெல் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட முடியும் நல்லா சூப்பராக அழகாக வளரும். இதுக்கான டென்சிட்டி உள்ள ஒரு அடர்த்தியான முடி வேணும்னா இந்த ஆலோவேரா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் முடி நீளமும் கிடைக்கும், முடி அடர்த்தியும் நமக்கு கிடைக்கும். இந்த ஆலோவேரா தேவையில்லாத பார்ட்ஸ், அதாவது நம்ம கட் பண்ணும்போது உடஞ்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃப்ளஷ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது தோல் போடுறமே ஏதாவது ப்ராப்ளம் வருமானா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. தாராளமாக நீங்கள் அப்படியே தோலோட போட்டுக்கலாம். குட்டி குட்டி பீசஸாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா வேப்பில் வந்து எதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வேப்பில் வந்து நிறைய ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம தலையை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டாலே வந்து முடி நல்ல சூப்பரான க்ரோத் வரும். அதனால தான் நம்ம வேப்பிலை எடுத்திருக்கோம். முதல் தலையை சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே முடி வளர்ச்சி தானாகவே நமக்கு வந்து அமையும். அதுவும் நம்ம கற்றாழைலாம் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த வேப்பிலை வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம வேப்பிலையை கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வேப்பிலை போடும்போது நம்ம தலையில் உள்ள பொடுகு, அப்புறம் பூஞ்சான், இதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுத்தாலே வந்து முடி சூப்பராக வளரும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து வேப்பிலையை எடுத்துருக்கோம். வேப்பிலை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் நல்லது. வேப்பிலை வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம வேப்பிலையோட இலையை வந்து உருவி எடுத்துக்கலாம். இந்த வேப்பிலையை வந்து பறித்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். வேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அந்த அளவுக்கு நான் உருவி போட்டுக்கிறேன். அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு ஒரு நல்லா கசக்கி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த கட் பண்ணி வச்சிருக்க ஆலோவேராவும் சேர்த்துக்கலாம். ஏன் நான் வந்து சில்வரில் கிண்ணம் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ண போகிறோம், அப்படியே அந்த கிண்ணத்துல வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நான் கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து எப்போவுமே கேனில் வச்சுருப்பேன். எங்கள் வீட்டு தேங்காயில் ஆடின எண்ணெய் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய். இப்போ நான் வந்து அந்த வேப்பிலையும் கற்றாழையும் மூழ்கிற அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். நான் கேனில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து வச்சுருக்கேன். இது முழுகிற அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம தினமுமே தடவிக்கலாம். நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து டபுள் பாயில் மெத்தட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்கணும். வாங்க போகலாம். டபுள் பாயில் மெத்தடில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் பாத்திரத்தை நான் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பார்த்து கவனமாக செய்யுங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து அப்படியே சூடாகணும். வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அதோட தன்மையெல்லாம் இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா இறங்கினா தான் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். ரொம்ப ஸ்பீடாக வச்சுக்க வேண்டாம், ஏன்னா இந்த தண்ணி வந்து தெரிச்சு கையில் படும். அதனால பார்த்து கவனமாக செய்யுங்க. செய்யும் போது டபுள் பாயில் மெத்தடில் நம்ம பண்ணுறதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் தடவை தலைவலிக்கும், அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து ஒத்துக்காது, தேங்காய் எண்ணெயே ஒத்துக்காது. இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் பண்ணி நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணோன்னா அந்த ஹெட்டேக்கு அதெல்லாம் வராது. டபுள் பாயில் மெத்தடில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடானா போதும், அதனோட தன்மைலாம் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியில் எடுத்து இது வந்து கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பாருங்கள் பியூராக இருந்தது, இப்போ ஒரு மாதிரி கலங்கலாக இருக்குது. ஏன்னா இதோட தன்மைலாம் வந்து அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கு. முதல்ல அப்படியே ஒரு கிளாஸி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இது பாருங்கள் ஒரு மாதிரி கலங்கலாக இருக்குது. இப்போ இதோட தன்மைலாம் இறங்கியிருக்கு. இந்த வானல்லேருந்து எடுத்து வெளில வச்சுருங்க. இது வந்து கூல் ஆகட்டும். சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக வருது. நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு இந்த இதோட நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தன்மைலாம் வந்து நல்லா இறங்கும் உள்ள. பாருங்கள் எண்ணெய் வந்து ஒரே கலங்கலாக இருக்குது. இந்த தன்மை வந்து நல்லாவே இறங்கியிருக்கு, சூப்பராக இறங்கியிருக்கு.
இப்போ வந்து இந்த ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் ஹேர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வீக்லி த்ரைஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதை ஹேர் வாஷ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது மைல்டான ஷாம்புவில் ஹேர் வாஷ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப கெமிக்கல் உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீகக்காய் யூஸ் பண்ண முடிஞ்சதுதான் முடிஞ்ச வரைக்கும் சீகக்காய் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட்ஸ் லேட் ஆகும். சீகக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஆயிலை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ட்ராப் அப்படி விட்டுட்டு ஸ்கேல்பில் வந்து நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் கொடுங்க. சர்க்குலர் மோஷனில் நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஆன்டி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் அப்ளை பண்ணி லைட்டாக ஸ்கேல்ப் அப்படி அழுத்துங்க. எதுக்கு இந்த மசாஜ் இப்படி அழுத்த சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது முடி நல்லா வளரும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இப்படி யூஸ் பண்ண சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய், இது வந்து ரொம்ப பியூரான தேங்காய். எங்கள் வீட்டு தேங்காயிலேருந்து ஆட்டின தேங்காய் எண்ணெய், அதனால் ரொம்ப பியூர் இந்த எண்ணெய் வந்து. இன்னும் ரிசல்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டிப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டிப்ஸை சந்திக்கிறேன். Until then, it's bye from Sashikla Suresh. Bye bye. Take care.